ஒரு சின்ன கதை. குட்டீஸ் எல்லாருக்கும் சாய்ராம். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதை, சுவாமி சொன்ன சின்ன கதையத்தான் சொல்ல போறேன். நம்மள பல பேர் நமக்கு பிடிச்ச சுவாமி பேரை ஜெபம் பண்ணுவோம், திருப்பி திருப்பி சொல்வோம், ப்ரே பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி மட்டும் பண்ணா போதுமா, இல்ல இன்னும் வேற ஏதாவது பண்ணணுமா? இந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு கதையில பதில் கிடைக்க போகுது. இது ராமாயண காலத்துல நடந்த நிகழ்ச்சி. ஹனுமான் சீதா மாதாவை தேடிட்டு இலங்கைக்கு போனப்போ விபீஷணனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. விபீஷணன் நல்ல ராமபக்தர். அவருக்கு ஹனுமான பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் ரொம்பவே வருத்தம். ஏன் தெரியுமா? விபீஷணன் ஹனுமான் கிட்ட வந்து, ஹனுமான், நீ ஸ்ரீராமருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க, எப்பவும் அவர் கூடவே இருக்க, அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க, எவ்வளோ பக்தி உனக்கு. அதனால உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முடியில இருந்து கூட ராம் ராம்னு தான் கேக்குது. நீ எப்பேற்பட்ட அதிர்ஷ்டக்காரன். என்ன பாரு, நானும் தான் எப்பவும் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பிரயோஜனம்? இதுவரைக்கும் எனக்கு ராமரோட தரிசனம் கிடைக்கவே இல்லை. நான் என்ன பாவம் செஞ்சினோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அதுக்கு ஹனுமான் சொன்னாரு, விபீஷணா, உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ ராம் 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 ராம்னு ஏதோ டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்லிட்டே இருக்க. ஓகே, ஆனா நீ எப்பவாவது ராம சேவை செஞ்சிருக்கியா? இல்ல. அது போகட்டும், உன் அண்ணன் ராவணன் சீதா மாதாவை திருட்டுத்தனமா தூக்கிட்டு வந்துட்டான். இங்க 10 மாசமா அசோகவனத்துல சிறை வச்சு கொடுமை பண்ணிட்டு இருக்கான். உனக்கு தெரியும் தானே? நீ ஒரே ஒரு முறையாவது அம்மாவை போய் பாத்தியா? இல்ல. சரி, போகட்டும். ராவணனுக்கு நல்ல புத்தி சொல்லியாவது சீதா மாதாவை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணியா? அதுவும் இல்ல. இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனா ராமர் தரிசனம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ற. என்ன நியாயம்? நீ ராமருக்கு சேவை செய்யாம, உதவி செய்யாம சும்மா ராம் ராம் ராம்னு ஜபம் செய்யறது எனக்கு என்னமோ வேடிக்கையா இருக்கு. இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லவே இல்ல. ஒன்னு தெரிஞ்சுக்கோ விபீஷணா, ராம நாமத்தை விடாம சொல்ற மாதிரி ராம சேவையும் விடாம செய்யணும். அது ரொம்ப முக்கியம். இதுதான் என்னோட அட்வைஸ். ஹனுமான் இப்படி சொன்ன உடனே விபீஷணன் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் நடந்த கதை தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. சோ இந்த கதை மூலமா நம்ம சுவாமி நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுமா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் கரண்ட் வரும் இல்லையா? அந்த மாதிரி ராமநாமம் அதாவது நெகட்டிவ், ராம சேவை பாசிட்டிவ், இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் கரண்ட் வரும். அந்த கரண்ட் தான் நம்மோட வில் பவர். நம்ம லைஃப்ல இந்த வில் பவரை சரியா யூஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சோ இனிமே குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள நமக்கு பிடிச்ச சுவாமி பேரை சொல்லிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்பாக்கும் ஹெல்ப் பண்ணணும், தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணணும். இன்னும் யாருக்கெல்லாம் ஹெல்ப் தேவையோ நம்மால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் சுவாமிக்கு சந்தோஷம். சுவாமி சந்தோஷமா இருந்தா நாம சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம். செய்யலாமா? ரெடியா? குட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் சாய்ராம்.